திருப்பதியில முதல்ல முடி காணிக்கை கொடுத்தவங்க யார் தெரியுமா? பெருமாள் இந்த பூமியில அவதரிச்சு ஒரு புற்றுல உட்கார்ந்து தியானம் செய்துகிட்டு இருக்காரு. அப்ப பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய விதமா ஒரு பசுமாடு அந்த புற்று கிட்ட நின்று அதுல பால் கறக்குது. பால் எல்லாம் ஒரு புற்றுக்குள்ள வீணா போறத பார்த்து அந்த பசுமாட்டினுடைய உரிமையாளர் கோபத்தோட அந்த பசுமாட ஒரு கம்பை எடுத்து அடிக்கிறாரு. அந்த பசுமாடு மீது பட்ட அந்த அடி பெருமாளுடைய நெற்றியில படுது. இதனால பெருமாளுடைய நெற்றியில இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. அவருடைய நெற்றி பகுதியில சிறிதளவு முடியும் நீங்கி போகுது. அந்த நேரத்துல நீலாத்ரி மலையின் இளவரசியான நீலாதேவி பெருமாளை சேவிக்கிறதுக்காக கோவிலுக்கு வராங்க. அப்ப அவருடைய நெற்றியில ரத்தம் வடிகிறத பார்த்து அதிர்ந்து போறாங்க. அங்க இருக்கிற முடி இல்லாததை பார்த்து வருத்தப்படுறாங்க. தன்னுடைய கூந்தலை அப்படியே பிய்த்து பெருமாளின் தலையில வச்சு, என்னுடைய பக்தி உண்மையானதா இருந்தா இந்த கூந்தல் பெருமாளுக்கே அர்ப்பணமாகட்டும்னு சொல்றாங்க. அந்த கூந்தல் பெருமாளுடைய தலையில அப்படியே ஒட்டிடுது. இதனால நீலாதேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுடைய அதீத பக்தியால பெருமாள் அந்த இடத்துல தோன்றி, உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேட்கிறாரு. யாரெல்லாம் உண்மையா இங்க வந்து உங்களை வணங்கி இதே மாதிரி தன்னுடைய முடியை இறக்கி உங்களுக்கு காணிக்கையா செலுத்துறாங்களோ அவங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்க நீலாதேவி கேட்கிறாங்க. அதன்படியே பெருமாளும் அதை அருள்றாரு. இதனாலதான் திருப்பதி போகக்கூடியவர்கள் மொட்டை அடிக்கிறது, முடி இறக்கிறது அப்படிங்கிற சடங்கு செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.